வேணாலும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கலர் சேர்க்கணும். நான் வாட்டர் கலர் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுக்கலாம். நான் வாட்டர் கலரில் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலரோ உங்களுடைய விஷ். கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் நல்லா டார்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்பயே வந்து பாதி ஸ்லைம் நம்மளுக்கு வந்துடுச்சு. இது வந்து நம்ம இது கூடயே இதை ஆட் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து இது பேர் வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இந்த கட்டியாக வரும்போது நீங்கள் கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் நல்லாவே வந்து இப்படி எடுக்கும் போது அதுவே வந்து இப்படி வரும். ஓகே, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து கையில் மிக்ஸ் பண்ணலாம். வாங்க, பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் சூப்பராக வந்து வரும். இந்த பவுடர் வந்து நான் ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த பவுடர் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி பண்ண அதுவே வருது. பாருங்கள், எவ்வளோ அழகாக ப்ளஃபியாக வந்திருக்கு. உங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி ஸ்லைம் வந்து உங்கள் வீட்லேயே வந்து ரெடி ஆகும். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வெயில், நீங்கள் வெளியே கடையில் போய் வாங்க முடியாது. அதுக்காக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்லேயே வந்து விளையாடுறதுக்கு வந்து பண்ணிக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ், அதாவது பொட்டு பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிக்கில் வர்றது, அதை வந்து நீங்கள் வந்து அதில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் வந்து இருக்கும். கொஞ்சம் வந்து அப்படியே வந்து கையில் வந்து இந்த மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது அப்படியே கையில் ஒட்டாமல் சூப்பராக வரும். பார்த்தீங்கன்னா அப்படியே